பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமின் நகரத்தில் காத்திருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். அந்த உன்னதத்தில் வருகிற பலனை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை குறித்து ஜனங்களுக்கு, தம்முடைய சீசர்களுக்கு போதிக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த உன்னதத்தில் வருகிற பலனை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகத்தை, ஒரு வாஞ்சை ஏற்படுத்தி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். எனவே சீசர்கள் அந்த உன்னதத்தில் வருகிற பலனை பெற்றுக்கொள்வதற்காக அவங்க 120 ஒருமனப்பட்டு மேல் வீட்டறையில் காத்திருந்தார்கள். காத்திருந்த 120 மேல் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாம் ஊற்றப்பட்டு அந்த 120 பேரும் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உன்னதத்தில் வருகிற பலனாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறுவர்கள் பூங்காவில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதில் சிறுவர்கள் சின்ன பந்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு விளையாடி கொண்டிருக்கும்போது அந்த பந்து அருகில் இருந்த ஒரு மரப்பொந்துக்குள் அந்த பந்து போய் விழுந்து விட்டது. அந்த சிறுவர்கள் போய் என்ன செய்கிறாங்க, அந்த பந்தை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி கையை போடுறாங்க. முடியலை, கம்பை வச்சு எடுக்கிற முடியலை. அப்போ அதில் ஒரு விவரமான ஒரு பையன் என்ன செய்கிறான், பாட்டிலில் தண்ணியை பிடிச்சிட்டு கொண்டு வந்து அந்த மரப்பொந்துக்குள்ளே விடுகிறான். மரப்பொந்துக்குள்ளே விட்ட உடனே அந்த தண்ணி மரப்பொந்துக்குள் நிரம்ப அந்த பந்து மேலே வர ஆரம்பித்தது. அந்த பந்தை எளிதாக எடுத்து கொண்டு விட்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல தான் நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் நிரம்ப நமக்குள்ளே இருக்கிற பாவ அசுத்தங்கள் எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கும். ஆமென். அப்போ பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ளே இறங்க நமக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவங்கள், பாவ அசுத்தங்கள், பாவமான காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி நம்மை ஆண்டவர் ஒரு தூய்மையானவர்களாய் மாற்றுகிறார். எனவே அந்த பரிசுத்தாவின் வல்லமை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். இது எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நானும் அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல காணப்பட வேண்டும். சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத ஒரு நிலையை குறித்து சொல்லும்போது, காற்று வீசாத பாய்மர கப்பலை போல் இருப்பார்கள். அதாவது காற்று இல்லாமல் அந்த பாய்மர கப்பல் நினைச்சு போகாது. அதே போல தான் பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம செல்ல வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அதுபோல் நெருப்பு இல்லாத நிலக்கரியை போல இருப்பார்கள். பரிசுத்தாவின் வல்லமை இல்லைன்னா நெருப்பு இல்லாத நிலக்கரி, அப்போ பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று நம்ம ஆண்டவருக்காக பயன்படணும். அப்படிப்பட்ட கிருபையை நம்ம ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு கேட்கணும். நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்கள். சிம்சோன் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படும் பொழுதெல்லாம் அவன் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டான். சிங்கத்தை கொன்று போடுகிறான். பச்சை கழுதையின் தாடை எலும்பு எடுத்து 1000 பெலிஸ்தர்களை கொன்று போடுகிறான். சிம்சோன் அவ்வளோ ஒரு பெரிய பலசாலியாக காணப்பட்டான். சிம்சோன் அவனை பெலிஸ்தர் கட்டுகிறார்கள். கட்டும்போது அந்த கயிறெல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல அந்து போகிறது. அப்படிப்பட்ட வல்லமையான சிம்சோன் அந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது அந்த சிம்சோன் அப்படிப்பட்ட ஒரு பலனுள்ளவனாய் காணப்பட்டான், வல்லமையான மனிதனாய் காணப்பட்டான். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியால் அவனை விட்டு விலகின பொழுது அவனுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா பரியாசத்துக்கு ஆளானா மாறிவிட்டான். பரியாசத்துக்கு உட்படுத்தப்பட்டான். பாருங்கள், பரிசுத்த ஆவி இருக்கும்போது அவன் வல்லமையை பயன்படுத்தப்பட்டான். ஆனால் பரிசுத்த ஆவி அவனை விட்டு விலகின பிற்பாடு அவன் பரியாசத்துக்கு ஆளாகிவிட்டான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நிறைவார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று தேவனுக்காக அரிய பெரிய காரியம் செய்வதற்கு நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். எனவே இந்த காலை நேரத்தில் அந்த உன்னதத்தில் வருகிற அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை, அந்த பலனை நம்ம எல்லாரும் சுதந்திரத்து கொள்வோம். தாகத்தோடு காத்திருப்போம். இந்த சீசர்கள் 120 பேர் ஒருமனப்பட்டு அந்த மேல் வீட்டரில் காத்திருந்தது போல நாமும் அந்த 120 பேர் காத்திருந்ததும் நாமும் காத்திருப்போம். தேவ சமூகத்தில் எப்படியாவது பரிசுத்த ஆவியின் வல்லமை என்னை நிரப்பணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம தீர்மானத்தோடு காத்திருப்போம். நிச்சயமாக பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள் இறங்கும். நம்மை ஆண்டவர் அசாதாரணமான மனிதனாய் மாற்றுவார். நமக்கு முன்னே இருக்கிற பாவ காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடணும். பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ள இருக்கிற பாவ சிந்தனைகள், பாவ அசுத்தங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் இந்த காலை நேரத்தில் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்தாவின் பலனை தரித்து கொள்ள
நம்ம காத்திருப்போம், அதை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களா? அதை சுதந்திரத்துக் கொள்ள வாஞ்சையோடு கூட காத்திருங்கள். நிச்சயமாக உங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையால் தேவன் நிரப்புவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்திலே நாங்கள் ஜெபித்து உம்முடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்ட எங்களை கர்த்தர் ஆஸ்வதிங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தாவின் வல்லமை சுதந்திரத்துக் கொள்ள, ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வதாக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.